என் பேர் டாக்டர் சி அமுதா. மண்டல துணை சங்கம் அரசு கலைக்கல்லூரியிலேருந்து வருகிறேன். நான் வந்து 2004 ஜிஎல்லாம் வேலைக்கு சேர்ந்தேன். ஆனால் வேலைக்கு சேர்ந்து இது வரைக்கும் நான் பணிபுரிந்து 23 ஆண்டுகளாக கெஸ்ட் லெக்சராகவே இருந்தேன். ஆனால் எந்த ஒரு பயனுமே இல்லாமல் போச்சு. இன்றைய காலத்தில் நான் எல்லா தகுதியுமே நாங்கள் எல்லா ஜிஎல்மே வந்து எல்லா யூஜிசி நிர்ணயித்த எல்லா தகுதியுமே எல்லாருமே முனைவர் பட்டம் பெற்று இன்றைக்கி ரோட்டில் பிச்சை எடுக்க நிலைமையில் எல்லாருமே உட்காந்துருக்குறோம். இந்த மாண்புமிகு மகளிருக்கு பெரும்பாலும் மகளிரின் உரிமையை மீட்டெடுக்க நம் மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் எங்கள் மகளிரை மனதில் கொண்டு எங்களுக்கு எல்லா தகுதியும் இருந்தும் நாங்கள் யூஜிசி நிர்ணயித்த அடிப்படை சம்பளம் 57,700 வாங்குறதுக்கு இவ்வளவு போராட்டம் பண்ணி வாங்குற மாதிரி முதல்வர் எங்களை வைத்து விட்டார் என்று நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. அதனால் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எங்கள் 5 அம்ச கோரிக்கைகளையும் சட்டசபையில் நிறைவேற்று எங்களுக்கு நல்லதொரு தீர்ப்பு தருவார் என்று நினைக்கின்றோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் எங்களோட கோரிக்கை என்ன அப்படின்னா, முதல் கோரிக்கை வந்து யூஜிசி நிர்ணயித்த 57,700 அடிப்படை சம்பளத்தை எங்களுக்கு வழங்க வேண்டும். ஏன்னா இதை வந்து நாங்கள் சும்மா கேட்கல. நாங்கள் 25 வருஷம் அரசாங்கத்துக்காக பாடுபட்டு உழைத்து எல்லா தகுதியும் வைத்திருக்கிறோம். இந்த அரசாங்க தகுதியை மாற்றி தான் எங்களோட வாழ்க்கையை வந்து வீணடிச்சிருச்சே ஒழிய நாங்கள் யாருமே வந்து வேலைக்கு போக முடியாமல் தகுதி இல்லாமல் இல்லை. எல்லா தகுதியும் வச்சுருந்து ரிட்டன் எக்ஸாம்னு ஒரு டைம் சொல்கிறாங்க, ஒரு டைம் இன்டர்வியூன்றாங்க, ஒரு டைம் எக்ஸ்பீரியன்ஸுன்றாங்க. இப்படி எல்லா இதையும் நாங்கள் எதிர்பார்த்து எல்லாத்தையும் ஃபுல் குவாலிஃபைடு ஆகும்போது இப்போ இதே கவர்மெண்ட் எங்களை வந்து எக்ஸாம் எழுது 45 வயசு இருக்கிற எங்களை போய் ரிட்டன் எக்ஸாம் எழுத ஒத்துக்கிற இதே கவர்மெண்ட் 18 வயசு நீட் எக்ஸாமை மட்டும் எதிர்ப்போம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் எக்ஸாமை எதிர்ப்போம்னு இதே அரசாங்கம் சொல்லுது. ஆனால் 45-55 வயசு கடந்த எங்களை வந்து எக்ஸாம் எழுதுங்க, எக்ஸாம் எழுதி உள்ளவாங்க அப்படின்னு சொல்கிறது எங்களுக்கு ரொம்ப மனவேதனை கொடுக்குது. ஸோ நாங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து படித்து தான் இருக்கமே ஒழிய எந்த ஒரு இதையுமே நாங்கள் அனுபவிக்கலை. தாய் தந்தையிடம் சரி உறவினர்களிடம் சரி ரொம்ப முனைவர் பட்டம் பெற்றும் நாங்கள் இன்னும் முடங்கி கிடக்கிறோம்னு நினைக்கும் போது ரொம்ப சங்கடமாக இருக்கிறது. அதனால் இந்த மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எங்கள் 5 அம்ச கோரிக்கையை கண்டிப்பாக நிறைவேற்றுன்ற நம்பிக்கையோட இந்த 10 நாளாக நாங்கள் போராடி இருக்கோம். குழந்தை குட்டி புருஷன் எல்லாத்தையும் விட்டு அவமானப்பட்டு ரோட்டில் நிற்கிறோம். அதனால் மகளிரை எங்களை மனதில் கொண்டு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எங்கள் 5 அம்ச கோரிக்கையை நிறைவேற்றணும். இது முதல் வந்து 57,700 யூஜிசி சம்பளத்தை கொடுத்துடணும். 2வது கோரிக்கை வந்து 12 மாதம் எங்களுக்கு சம்பளம் வழங்கணும். நாங்கள் கடந்த இப்போ 25 வருஷமாக ஃபஸ்ட் ஆரம்பத்தில் எங்களுக்கு 9 மாதம் தான் சம்பளம் கொடுத்தாங்க. அடுத்து நாங்கள் போராடி தான் 10 ஆச்சு, அப்புறம் 11 ஆச்சு. இந்த 11ஆம் மாதம் ஏப்ரல் மாதம் சம்பளமே எங்களுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா ஆகஸ்ட்டில் 5 மாதம் தொடர்ச்சியாக சம்பளமே இல்லாமல் இருந்து ஆகஸ்ட் மாதம் தான் சம்பளத்தை வாங்குவோம். அந்த 5 மாதம் நாங்கள் என்ன கஷ்டப்படுவோம். அது ஜூன் மாதம் வரும்போது நாங்கள் குழந்தைகளை ஸ்கூலில் சேர்க்கணும் வைக்கணும். பல பேர் மாணக்கர்களை உருவாக்கணும். எங்களால் எங்கள் குழந்தைகளுக்கு தரமான கல்வி எங்களால் கொடுக்க எங்களுக்கு பண வசதி இல்லை. ஆனால் நாங்கள் டாக்டர் பட்டம் பெற்றிருக்கோம். ஆனால் என் குழந்தைகளுக்கு சாதாரண ஒரு டிகிரி லெவல் படிக்க வைக்க கூட முடியாத நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம். அதனால அந்த 5 மாதம் சம்பளம் இல்லாமல் இருக்கிறதுனால எங்களுக்கு முதல்வர் ஐயா அவர்கள் எங்களுக்கு 12 மாதமும் ஊதியம் வழங்க வேண்டும் என்பதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். கடந்த 11 நாட்களாக நாங்கள் போராடிட்டு வந்துட்டு இருக்கோம். கௌரவ விரிவுரையாளர் நாங்கள் இப்போ அரசாங்கம் வந்து ஒரு தனியார் பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் எண்ணிக்கையை விட அதிக எண்ணிக்கையில் முறைகேடாக பணியமர்த்தப்பட்ட அண்ணாமலை பல்கலைக்கழக மிகை பேராசிரியர்களை அரசு கலைக்கல்லூரிகளில் பணி நிரவல் செய்து அங்கே அதாவது நிரந்தர உதவி பேராசிரியர் கொடுக்க வேண்டிய ஊதியத்தை சமமான ஊதியத்தை அந்த பேராசிரியருக்கு வழங்கி வருகிறது, அவங்க பாதிக்கப்படக்கூடாதுன்னு. அது ஒரு தனியார் பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்தவர்களுக்கு. ஆனால் கடந்த 30 ஆண்டு காலமாக இந்த அரசு கலைக்கல்லூரிகளே நாங்கள் உழைச்சி எங்கள் உழைப்பு ஃபுல்லாக போட்டு ஃபுல்லாக சக்கையாக புழிஞ்சு எங்களை சக்கையாக வெளியேற்றுறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு அடிப்படை ஊதியமான 57,700 கொடுக்கறதுக்கு இந்த அரசாங்கம் ஏன் மனசு வரல? ஒரு மாற்றான் தாய் மனப்பான்மையோட ஏன் எங்களை நடத்துகிறாங்க? எங்களோட அடிப்படை உரிமைகள் அடிப்படை கோரிக்கையை தான் கேட்குறோம். நாங்கள் ரொம்ப அதிகமாக கேட்கல, ஓகேவா? எங்களுக்கு இந்த அடிப்படை ஊதியத்தை வழங்கணும்னு முதல்வர் ஐயா அவர்களிடம் அன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. கடந்த 11 நாட்களாக நாங்கள் போராடிட்டு இருக்கோம். இது வரைக்கும் எங்கள்கிட்ட எந்த பேச்சுவார்த்தையும் வந்து நடத்தலை. அது மட்டும் இல்லாமல் மாநில தகுதி தேர்வுகள்லாம் நிறையா நடத்துகிறாங்க, தேசிய அளவிலும் தகுதி தேர்வு நடத்துகிறாங்க. அதுலேயும் நாங்கள் வந்து தேர்ச்சி பெற்றிருக்கோம். திரும்பவும் எதுக்கு இந்த டிஆர்பி தேர்வு நடத்துகிறாங்கன்னு எங்களுக்கு தெரியலை. அப்படி அந்த தேர்வில் நாங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கும்போது அந்த தேர்ச்சியோட சீனியாரிட்டியை வச்சு எங்களை பணி நிரந்தரம் பண்ணலாம். ஆனால் மறுபடி இவங்க எதுக்கு தேர்வு வைக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியலை. இந்த அரசாங்கத்திடம் நீங்கள் 4வது தூணாக செயல்பட நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும்னு உங்களை தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி.